திருவண்ணாமலையில் உள்ள பர்வதமலை ஏறும் பக்தர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் தென் மகாதேவமங்கலம் கிராமத்தில் 4560 அடி உயரத்தில் மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோயில் உள்ளது. மலை ஏறும் பக்தர்களின் நலன் கருதி வழிபாதை மற்றும் மலை உச்சியில் ஒரே நேரத்தில் அதிகப்படியான கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதில் காலை 5 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை பக்தர்கள் மலையேற அனுமதித்த நிலையில் காலை 5 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை பக்தர்கள் மலையேற அனுமதி என்றும் 1 மணி நேரத்திற்கும் அதிகபட்சமாக 100 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி என்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கர்ப்பிணிகள் நடக்க முடியாத மாற்றுத்திறனாளிகள் மலையேற அனுமதி இல்லை என்றும், நுரையீரல் பாதிப்பு, சுவாச பிரச்சினை, இதய நோயாளிகள் உட்பட பல்வேறு பாதிப்புகள் இருப்பவர்கள் மலையேற வேண்டாம். திருவண்ணாமலையை சேர்ந்த 200 நபர்கள் ஒரு நாளைக்கு மலையேற அனுமதிப்பதுடன் ஏதேனும் ஒரு வசிப்பிட நகல் கொடுத்து சாமி தரிசனம் செய்யலாம் என்றும் கூறியுள்ள மாவட்ட நிர்வாகம், மற்ற மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் இணைய வழியில் விண்ணப்பித்து அனுமதி பெற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் மலை அடிவாரத்தில் சுழற்சி முறையில் மருத்துவ குழு அமைப்பதோடு குடிநீர், கழிவறை, மின் விளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என இந்து சமய அறநிலையத்துறைக்கு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. திருவண்ணாமலையில் உள்ள பர்வதமலை ஏறும் பக்தர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் தென் மகாதேவமங்கலம் கிராமத்தில் 4560 அடி உயரத்தில் மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோயில் உள்ளது. மலை ஏறும் பக்தர்களின் நலன் கருதி வழிபாதை மற்றும் மலை உச்சியில் ஒரே நேரத்தில் அதிகப்படியான கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதில் காலை 5 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை பக்தர்கள் மலையேற அனுமதித்த நிலையில் காலை 5 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை பக்தர்கள் மலையேற அனுமதி என்றும் 1 மணி நேரத்திற்கும் அதிகபட்சமாக 100 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி என்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கர்ப்பிணிகள் நடக்க முடியாத மாற்றுத்திறனாளிகள் மலையேற அனுமதி இல்லை என்றும், நுரையீரல் பாதிப்பு, சுவாச பிரச்சினை, இதய நோயாளிகள் உட்பட பல்வேறு பாதிப்புகள் இருப்பவர்கள் மலையேற வேண்டாம். திருவண்ணாமலையை சேர்ந்த 200 நபர்கள் ஒரு நாளைக்கு மலையேற அனுமதிப்பதுடன் ஏதேனும் ஒரு வசிப்பிட நகல் கொடுத்து சாமி தரிசனம் செய்யலாம் என்றும் கூறியுள்ள மாவட்ட நிர்வாகம், மற்ற மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் இணைய வழியில் விண்ணப்பித்து அனுமதி பெற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் மலை அடிவாரத்தில் சுழற்சி முறையில் மருத்துவ குழு அமைப்பதோடு குடிநீர், கழிவறை, மின் விளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என இந்து சமய அறநிலையத்துறைக்கு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது.